சென்னை உட்பட 19 மாவட்டங்களில் காலை 10 மணி வரை மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. அதன்படி சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்களிலும் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னையில் நேற்று இரவு முதல் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் சென்னையில் நேற்றிரவு மீனம்பாக்கம், தேனாம்பேட்டை, அண்ணா சாலை, தியாகராய நகர், மெரினா, எழும்பூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் மழை பெய்தது. இதனால் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. வங்கக்கடலில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்தது. அதன்படி மயிலாடுதுறை, தரங்கம்பாடி, தஞ்சாவூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. மேலும் தாழ்வான பகுதிகளில் தேங்கிய மழைநீரால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். பொங்கல் பண்டிகை முடிந்து சென்னை திரும்பும் மக்களால் ஜிஎஸ்டி சாலையில் 3வது நாளாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பொங்கல் பண்டிகையை கொண்டாட சொந்த ஊர் சென்ற பொதுமக்கள் தொடர் விடுமுறை முடிந்து ரயில், பேருந்து மற்றும் சொந்த வாகனங்களில் சென்னை திரும்பி வருகின்றனர். ஒரே நேரத்தில் வாகனங்கள் சென்னை நோக்கி படையெடுத்து வருவதால் வண்டலூர், பெருங்களத்தூர், தாம்பரம் பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் வாகனங்கள் ஆமை வேகத்தில் ஊர்ந்து சென்றன. பொங்கல் பண்டிகை முடிந்து சொந்த ஊர்களில் இருந்து மீண்டும் சென்னை திரும்புவோரால் நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்தில் கூட்டம் அலை மோதியது. முன்பதிவில்லா பெட்டிகளை கொண்ட ஆந்தியோதயா ரயிலில் இருக்கையை பிடிக்க முண்டியடித்துக் கொண்டு ஏறிய பயணிகளால் பரபரப்பு ஏற்பட்டது. அமர்வதற்கு இடம் கிடைக்காமல் படிக்கட்டு, கழிவறை பகுதியில் நின்று கொண்டே மக்கள் தங்களது பயணத்தை மேற்கொண்டனர். இதனால் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ள பயணிகள் பண்டிகை காலங்களில் அதிக அளவிலான முன்பதிவில்லாத ரயில்களை இயக்க கோரிக்கை வைத்துள்ளனர். தூத்துக்குடியில் ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூல் புகாரை முன்னிட்டு வட்டார போக்குவரத்து அலுவலர் தலைமையில் சோதனை நடைபெற்றது. பொங்கல் பண்டிகை முடிந்த நிலையில் தூத்துக்குடியில் இருந்து சென்னை, கோவை, பெங்களூரு செல்லும் ஆம்னி பேருந்துகளில் வழக்கத்தை விட 800 ரூபாய் வரை கட்டணம் உயர்த்தி வசூலிக்கப்பட்டதாக புகார் எழுந்தது. இதையடுத்து தூத்துக்குடி ஆம்னி பேருந்து நிலையத்தில் வட்டார போக்குவரத்து அலுவலர் தலைமையில் அதிகாரிகள் சோதனை நடத்தினர். கூடுதல் கட்டணம், ஏர் ஹாரன் உள்ளிட்டவை முறையாக உள்ளதா என்பது குறித்து விசாரணை நடத்தினர். பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணி வரும் 25ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அமைச்சர் பெரிய கருப்பன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜனவரி 18 வரை தமிழகம் முழுவதும் 1,87,14,464 அரிசி பெறும் குடும்ப அட்டைதாரர்கள், இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டு 85% பணிகள் நிறைவு பெற்றுள்ளது. மேலும் மீதமுள்ள பயனாளிகளுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணி வரும் 25 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். ஒரே நாடு, ஒரே தேர்தல் முறையை இறுதி வரை எதிர்க்க வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற திமுக சட்டத்துறை பிரிவின் 3வது மாநில மாநாட்டில் பங்கேற்று பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், ஒரே நாடு, ஒரே தேர்தல் என்ற பெயரில் ஒரே பண்பாட்டிற்குள் நகர்த்த முயற்சி நடப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். மாநிலங்களை அழிக்க பார்க்கிறார்கள் என கூறிய அவர், ஒரே நாடு, ஒரே தேர்தல் பிரதமர் மோடியை சர்வாதிகாரியாக மாற்றத்தான் பயன்படும் என விமர்சித்துள்ளார். ஆளுநரை தான் விமர்சிப்பதால் அவரை மாற்றிவிட வேண்டாம் என குறிப்பிட்டுள்ள முதல்வர், ஆளுநர் பேச பேசத்தான் மக்களுக்கு மாநில சுயாட்சி பற்றி இன்னும் அதிகமாக தெரியும் என கூறினார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிடும் அதிமுகவைச் சேர்ந்த செந்தில் முருகனின் வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. கடந்த 2023 இடைத்தேர்தலில் ஓபிஎஸ் அணியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட செந்தில் முருகன் பின்னர் அதிமுகவில் இணைந்து மாநகர எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளராக செயல்பட்டு வருகிறார். இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்ததை தொடர்ந்து சுயேட்சையாக செந்தில் முருகன் வேட்புமனு தாக்கல் செய்தார்.
இந்நிலையில் அவரது வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டதை அடுத்து தன் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தாலும் ஏற்றுக்கொள்வேன் என அவர் தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நாளை பரந்தூர் செல்கிறார். அங்கு விமான நிலைய எதிர்ப்பு போராட்டக் குழு மற்றும் மக்களை விஜய் சந்திக்க உள்ளார். இந்நிலையில் பரந்தூரில் காவல்துறை அனுமதி அளித்த இடத்தில் மட்டும்தான் விஜய் மக்களை சந்திக்க வேண்டும். காலை 10 மணி முதல் பகல் 12 மணி வரை மட்டுமே அனுமதி உள்ளிட்ட பல கட்டுப்பாடுகளை காவல்துறை விதித்துள்ளது. பரந்தூரில் பொதுமக்களை விஜய் சந்திக்க போலீசார் ஒரு இடத்தில் அனுமதி அளித்துள்ள நிலையில் போராட்டக் குழுவினர் வேறொரு இடத்தை குறிப்பிட்டு பேனர் வைத்துள்ளனர். பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்த்து போராடும் குழுவினருக்கு ஆதரவு தெரிவிக்க தாவேக தலைவர் விஜய் நாளை காஞ்சிபுரம் செல்கிறார். தொடர்ந்து போராட்டக் குழுவினரையும் கிராம மக்களையும் விஜய் சந்திக்கும் நிகழ்ச்சியை பரந்தூரில் உள்ள திருமண மண்டபத்தில் நடத்த போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். ஆனால் ஏகனாபுரத்தில் உள்ள அம்பேத்கர் திடலில் விஜயை சந்திக்க உள்ளதாக கூறி போராட்டக் குழுவினர் பேனர் வைத்துள்ளதால் பரபரப்பு நிலவி வருகிறது. திருச்செந்தூரில் முருகனை தரிசனம் செய்ய 6 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்த பக்தர்கள் அடிப்படை வசதிகள் செய்யவில்லை என்று குற்றம் சாட்டினர். திருச்செந்தூர் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் அனைவரும் அருகே உள்ள மண்டப அறைகளில் அடைக்கப்பட்டு காத்து கிடந்தனர். மண்டப அறைகளில் உணவு அருந்த எந்தவித அடிப்படை வசதிகளும் செய்யப்படவில்லை என்றும் கை குழந்தைகளுடன் செய்வதறியாது தவிப்பதாகவும் ஆவேசமாக பக்தர்கள் கேள்வி எழுப்பினர். மும்பையில் பாலிவுட் நடிகர் சைஃப் அலி கானை கத்தியால் குத்திய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். திருடனை போலீசார் தீவிரமாக தேடி வந்த நிலையில் சைஃப் இல்லத்தில் இருந்து 35 கிலோமீட்டர் தொலைவில் கசர் வடவழியில் உள்ள ஹிரா நந்தினி தோட்டத்திற்கு அருகே பிடிபட்டார். மாட்டிக்கொள்வோமோ என்ற பயத்தில் குற்றவாளி தனது பெயரை விஜய்தாஸ் என மாற்றி கூறியுள்ளார். இவர் தானேயில் உள்ள ஒரு பாரில் பணியாற்றி வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த நபரிடம் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவை ஒட்டி திரிவேணி சங்கமத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் புனித நீராடினார். இதனைத் தொடர்ந்து கங்கை நதிக்கு பூஜை செய்து வழிபாடு மேற்கொண்ட ராஜ்நாத் சிங் தீப ஆராதனை காட்டி வழிபட்டார். திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடியது தன்னுடைய அதிர்ஷ்டமாக கருதுவதாகவும் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடிய பிறகு தான் மனநிறைவாக உணர்வதாகவும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் பாட்னாவில் நடைபெற்ற அரசியல் சாசன பாதுகாப்பு கருத்தரங்கில் பங்கேற்க சென்ற காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியின் தலைவரும் பீகார் முன்னாள் முதலமைச்சருமான லாலு பிரசாத் யாதவை அவரது இல்லத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். அப்போது லாலு பிரசாத் யாதவின் குடும்பத்தினருடன் கலந்துரையாடிய ராகுல் காந்தி உணவும் சாப்பிட்டார். லாலு பிரசாத் வீட்டில் உள்ள மாட்டுத் தொழுவத்தை பார்வையிட்ட ராகுல் காந்தி அங்குள்ள பசுமாடுகளின் கன்றுகளை கொஞ்சி மகிழ்ந்தார். அமெரிக்காவின் 47வது அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப் நாளை முறைப்படி பதவியேற்கிறார். 78 வயதாகும் ட்ரம்ப் வாஷிங்டன் நகர மையத்தில் உள்ள கேபிள் 1 அரங்கில் தனது ஆதரவாளர்களுடன் பேரணியில் பங்கேற்கிறார். தொடர்ந்து திங்களன்று பிற்பகல் நடைபெறும் பதவியேற்பு விழாவில் அமெரிக்காவின் 47வது அதிபராக அவர் பங்கேற்கிறார். இந்திய நேரப்படி பிற்பகல் 12 மணிக்கு இந்நிகழ்வு நடைபெறுகிறது. இதில் பங்கேற்க பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த பிரதமர்கள், அதிபர்கள் மற்றும் முக்கிய விருந்தினர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது.
நைஜீரியாவின் குராரா பகுதியில் பெட்ரோல் டேங்கர் லாரி வெடித்து சிதறியதில் 60 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். முன்னதாக லாரி கவிழ்ந்ததை அறிந்த அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமானோர் முண்டியடித்துக் கொண்டு பெட்ரோலை பிடிப்பதற்காக அங்கு திரண்டுள்ளனர். அப்போது திடீரென கவிழ்ந்த பெட்ரோல் லாரி வெடித்து சிதறியதால் அப்பாவி பொதுமக்கள் 60 பேர் உயிரிழந்தனர். கடந்த 2 மாதங்களில் 50 கோடிக்கும் மேற்பட்ட மோசடி அழைப்புகளை முடக்கியுள்ளதாக கூடுதல் சைபர் கிரைம் டிஜிபி சந்தீப் மிட்டல் தெரிவித்துள்ளார். விருகம்பாக்கத்தில் நடைபெற்ற சைபர் ஸ்ட்ரீட் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் சைபர் கிரைம் பிரிவு கூடுதல் டிஜிபி சந்தீப் மிட்டல் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், குற்றச்சம்பவமும் குறித்து முதலில் 1930 என்ற எண்ணுக்கு புகார் தெரிவிக்க அறிவுறுத்தினார். டிஜிட்டல் அரெஸ்ட் என்ற வார்த்தைக்கு இடமில்லை என கூறிய அவர், யாரையும் டிஜிட்டலாக கைது செய்ய முடியாது என விளக்கம் அளித்தார். திருச்சி விமான நிலையத்தில் தங்கக்கட்டிகளும் வெளிநாட்டு பணங்களும் சுங்கத்துறை அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டன. திருச்சி விமான நிலைய கழிவறையில் கேட்பாரற்றி கிடந்த பையில் சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். அதிலிருந்து 79 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 985 கிராம் எடையுள்ள 2 தங்கக்கட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. அதேபோல இலங்கை செல்லவிருந்த பயணியின் உடைமைகளை இருந்து சுமார் 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இந்திய மற்றும் வெளிநாட்டு ரூபாய் நோட்டுகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களின் விமான பயண ஆசையை நண்பர்கள் மற்றும் ஊர் மக்கள் உதவியுடன் அப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் நிறைவேற்றிய நிகழ்வு பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. தென்காசி மாவட்டம் கொண்டலூர் ஊராட்சியில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளியில் பயின்று வரும் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ரைட் சகோதரர்கள் குறித்த வகுப்பின் போது விமானத்தில் பயணிக்க ஆசை எழுந்துள்ளது. இதனை அறிந்த தலைமை ஆசிரியர் மதுரையில் இருந்து சென்னைக்கு 20 மாணவர்கள் மற்றும் 5 ஆசிரியர்களை விமானத்தில் அழைத்துச் சென்று அவர்களின் ஆசையை நிறைவேற்றினார். பிரபல யூடியூபர் ராகுல் சாலை விபத்தில் உயிரிழந்த நிலையில் கணவரின் குடும்பத்தினர் தன்னை ஒதுக்குவதாக ராகுலின் மனைவி தேவிகா ஸ்ரீ குற்றம் சாட்டியுள்ளார். ராகுலுக்கு வேறு பெண்ணுடன் திருமணமாகி 6 மாதத்தில் அவர்கள் பிரிந்துவிட்டதாகவும் பின்பு இன்ஸ்டா மூலம் பழகி தன்னை திருமணம் செய்து கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் இறுதிச் சடங்கை கூட செய்ய விடாமல் ராகுலின் பெற்றோர் தன்னை தடுத்ததாக தேவிகா ஸ்ரீ தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே 2 இருசக்கர வாகனங்கள் மோதியதில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் யூடியூபர் உள்ளிட்ட 3 பேர் படுகாயமடைந்தனர். சன்னியாசிப்பட்டி பகுதியில் சாலை கடக்க முயன்ற இருசக்கர வாகனம் மீது மற்றொரு இருசக்கர வாகனம் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் படுகாயமடைந்த சதீஷ்குமார் என்பவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் யூடியூபர் சந்தோஷ்குமார் உள்ளிட்ட 3 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். விபத்தில் காயமடைந்த சந்தோஷ்குமார் என்ற இளைஞர் சாண்டி வியூஸ் என்ற பெயரில் யூடியூப் சேனல் வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. விலை உயர்ந்த தனது இருசக்கர வாகனத்தில் நண்பருடன் சேர்ந்து கோவா சென்று திரும்பிய போது விபத்து நிகழ்ந்துள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு தனது யூடியூப் பக்கத்தில் ஒரு நாள் தன்னுடைய படத்தை வைத்து பொதுமக்கள் ரெஸ்ட் இன் பீஸ் என பதிவிடுவார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். யூடியூப் இளைஞர்கள் அதிவேகமாக இருசக்கர வாகனங்களை ஓட்டி உயிரிழப்பது அல்லது காயமடைவது பொதுமக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. திண்டுக்கல் அருகே காதல் திருமணம் செய்த இளம்பெண் வரதட்சணை கொடுமையால் தற்கொலை செய்து கொண்டதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஜெனிஃபர் என்ற பெண் கல்லூரியில் உடன் படித்த ஜெயபாலன் என்பவரை காதலித்து வந்த நிலையில் கடந்த 8 மாதங்களுக்கு முன்பு இருவருக்கும் திருமணம் நடைபெற்றது. ஜெனிஃபர் 3 மாத கர்ப்பிணியாக இருந்த நிலையில் குடும்ப தகராறு காரணமாக வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை முயன்றுள்ளார். அக்கம் பக்கத்தினர் மீட்டு திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது ஜெனிஃபர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர்.
ஹமாஸ் குழு பிடித்து வைத்துள்ள பணைய கைதிகளை விடுவிக்க கோரி பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் ஆதரவாளர்கள் ஒன்று திரண்டனர். ஹமாஸ் குழு பிடித்து வைத்துள்ள இஸ்ரேலிய பெண்கள், குழந்தைகள், 50 வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள், நோய்வாய்ப்பட்ட மற்றும் காயமடைந்த கைதிகள் உட்பட எஞ்சியிருக்கும் 98 இஸ்ரேலிய பணைய கைதிகளில் 33 பேர் போர் நிறுத்தத்தின் முதல் கட்டத்தில் விடுவிக்கப்பட உள்ளனர். இதற்கு பதிலாக இஸ்ரேல் தங்கள் நாட்டு சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ள சுமார் 2000 பாலஸ்தீனியர்களை விடுவிக்க உள்ளது. ஆவடி அருகே 2 சகோதரர்களை மர்ம நபர்கள் வெட்டி கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பட்டாபிராமைச் சேர்ந்த ரெட்டைமலை சீனிவாசன், ஸ்டாலின் என்ற 2 சகோதரர்கள் மீது ஏராளமான குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்நிலையில் ரெட்டைமலை சீனிவாசனை மர்ம நபர்கள் சரமாரியாக வெட்டி கொலை செய்தனர். தொடர்ந்து அவரது சகோதரரான ஸ்டாலினையும் மர்ம நபர்கள் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது. தலைமறைவாக உள்ள 5 பேர் கொண்ட மர்ம கும்பலை 4 தனிப்படைகள் அமைத்து போலீசார் தேடி வருகின்றனர். சென்னை கோவையை தொடர்ந்து மதுரை மாவட்டம் கீழக்கரை ஜல்லிக்கட்டு அரங்கில் முதல் முறையாக பலூன் திருவிழா தொடங்கியது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவின் முதல் நாளில் ஏராளமான மக்கள் பலூன்களை காண ஆவலுடன் குவிந்தனர். பிரான்ஸ், ஆஸ்திரியா, பிரேசில், பெல்ஜியம் உள்ளிட்ட 20 நாடுகளைச் சேர்ந்த ஏர் பலூன் பைலட்டுகள் பங்கேற்றனர். ஆனால் அதிவேக காற்றின் காரணமாக முதல் நாளில் பலூன்கள் பறக்க விடப்படாததால் மக்கள் ஏமாற்றமடைந்தனர். தென்காசி மாவட்டம் வீராணம் பகுதியில் குட்கா விற்கப்படுவதாக கூறி வீரகேலம்புத்தூர் காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் சதீஷ்குமார் மற்றும் கார்த்திக் என்ற காவலர் ஒரு வீட்டிற்குள் புகுந்து பெண்ணிடம் தவறாக நடக்க முயன்றதாக கூறப்படுகிறது. பெண்ணின் அலறல் சத்தம் கேட்டு அக்கப்பக்கத்தினர் வர சார்பு ஆய்வாளரும் காவலரும் பைக்கை விட்டுவிட்டு தப்பியோடிவிட்டனர். இதையடுத்து காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். போலீசார் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் சம்பந்தப்பட்ட பெண் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். கொல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவமனையில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட வழக்கில் சஞ்சய் ராய் குற்றவாளி என சியால்தா நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. தண்டனை விபரம் நாளை அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தான் குற்றவாளி இல்லை என்றும் சிக்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ள சஞ்சய் ராய், குற்றம் செய்தவர்கள் தப்பிக்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் ஒரு IPS அதிகாரியும் உண்டு என்றும் பகிரங்கமாக கூறியுள்ளார். ஸ்பெயினின் பார்சிலோனா நகரில் காசா பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஹமாஸ், இஸ்ரேல் இடையே கடந்த 15 மாதங்களுக்கு மேலாக நடந்த போர் முடிவுக்கு வந்துள்ளது. இருதரப்பும் பணைய கைதிகளை விடுவிக்க ஒப்புக்கொண்டுள்ளனர். இருந்தாலும் இஸ்ரேல் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை முறையாக கடைபிடிக்காது என்று கூறி பார்சிலோனாவில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். ராமநாதபுரம் அருகே தகாத உறவுக்கு இடையூறாக இருந்த கணவரை கொலை செய்ய முயற்சித்த மனைவியை போலீசார் கைது செய்தனர். தெற்கு கும்பரம் பகுதியைச் சேர்ந்த லட்சுமணன் என்பவரது மனைவி ஈஸ்வரி. இவர் வேலைக்கு சென்ற இடத்தில் ஒடிசாவைச் சேர்ந்த நபருடன் பழக்கம் ஏற்பட்ட நிலையில் கள்ளக்காதலனோடு சேர்ந்து கணவரை கொல்ல முடிவு செய்து கௌதம் என்பவரிடம் 70,000 ரூபாய் முன்பணம் கொடுத்துள்ளார். ஆனால் லட்சுமணனின் நிலையை கண்டு பரிதாபப்பட்ட கௌதம் அவருக்கே போன் செய்து விவரத்தை கூறியுள்ளார். லட்சுமணன் அதை அளித்த புகாரின் அடிப்படையில் அவரது மனைவி ஈஸ்வரி, கௌதம், இடைத்தரகர் பிரதீபன் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர்.
நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் கிணற்றில் விழுந்து தண்ணீரில் தத்தளித்த 2 கரடிகளை வனத்துறையினர் மீட்டனர். தும்பூர் என்ற குக்கிராமத்திற்கு அருகிலுள்ள கிணற்றில் 2 கரடிகள் விழுந்து தண்ணீரில் தத்தளிப்பதாக தகவல் கிடைத்ததை அடுத்து உடனடியாக அங்கு சென்ற வனத்துறையினர் ஏணிகளை இணைத்து கிணற்றுக்குள் இறக்கினர். பிறகு அந்த ஏணி வழியாக 2 கரடிகளும் ஒன்றின் பின் ஒன்றாக மேலே ஏறி வெளியே வந்தன. தொடர்ந்து அவற்றை வனப்பகுதிக்குள் விரட்டும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டனர். கோவையில் பயணிகளை ஏற்றிச் செல்வதில் ஏற்பட்ட போட்டியில் தனியார் பேருந்து மோதி அச்சுறுத்தியதால் பதற்றம் ஏற்பட்டது. கோவை பொள்ளாச்சி இடையே இயக்கப்பட்ட 2 தனியார் பேருந்துகளுக்கு இடையே பயணிகளை ஏற்றிச் செல்வதில் தகராறு நிலவியதாக கூறப்படுகிறது. மலுமிச்சம்பட்டி பகுதியில் பேருந்துகளை நிறுத்திவிட்டு ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் சண்டையிட்டனர். பின்பு பயணிகள் சமாதானம் செய்து அவரவர் பேருந்துகளில் ஏறிய போது முன்னால் நின்ற பேருந்து பின்னால் நின்ற பேருந்து மீது மோதி அச்சுறுத்தியது. போலீசார் வழக்கு பதிவு செய்த நிலையில் பயணிகளின் உயிரை துச்சமாக நினைத்து பேருந்தால் மோதி சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. கேரளாவில் காரில் ஆபத்தான முறையில் சாகச பயணம் மேற்கொண்ட தெலுங்கானா இளைஞர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. உடுப்பஞ்சோலை சாலையில் தெலுங்கானாவைச் சேர்ந்த சிலர் காரின் 4 பக்க கதவுகளிலும் தொங்கிக் கொண்டு ஆபத்தான வகையில் பயணம் மேற்கொண்டனர். சாலையில் சென்ற மற்ற வாகனங்களை அச்சுறுத்தும் வகையில் அவர்கள் சென்ற காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவியது. இதையடுத்து காரின் நம்பரை வைத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மெக்சிகோவின் ஹுவாவில் தங்கியிருந்த புலம்பெயர்ந்தோர் முகாமில் அந்நாட்டு அதிகாரிகள் மற்றும் இராணுவத்தினர் அதிரடியாக நுழைந்து சோதனை நடத்தினர். அப்போது அவர்களை கைது செய்ய முயன்றதால் புலம்பெயர்ந்தோர் தங்களது உடைமைகளுக்கு தீ வைத்து கொளுத்தியதால் அந்த இடமே போர்க்களமானது. அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்க உள்ள நிலையில் அமெரிக்காவிற்குள் சட்டவிரோதமாக குடியேறுவதை தடுக்க மெக்சிகோ அரசு போதுமான நடவடிக்கைகளை செய்யவில்லை என குற்றம் சாட்டியிருந்தது குறிப்பிடத்தக்கது. கணவருடன் தொடர்பில் இருப்பதாக கூறி பெண்ணை மனைவி சரமாரியாக தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருவள்ளூர் மாவட்டம் ராமலிங்கபுரம் பகுதியைச் சேர்ந்த சத்யா என்பவர் 10 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியும் 40 சவரன் நகைகளை அடமானம் வைத்தும் கணவருக்கு கோழிப்பண்ணை வைத்து கொடுத்துள்ளார். எனினும் சில மாதங்களில் முனிந்திராவிற்கு வேறு ஒரு பெண்ணுடன் தொடர்பு ஏற்பட்டதாக கூறிய சத்யா விவாகரத்து கோரி திருவள்ளூர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். விசாரணைக்காக ஒரு பெண்ணுடன் முனிந்திரா வந்தபோது உன்னால் தான் தனது வாழ்க்கை நாசமானதாக கூறி அந்த பெண்ணை சத்யா கடுமையாக தாக்கினார். சிவகங்கையில் புனித வனத் அந்தோனியார் ஆலயத்தில் அந்தோனியாருக்கு படைக்கப்பட்ட முதல் கரும்பு 50,100 ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்டது. பாடத்தான்பட்டி கிராமத்தில் உள்ள புனித வனத் அந்தோனியார் ஆலயத்தில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதில் முக்கிய நிகழ்வாக பக்தர்கள் சிலர் கரும்பு தொட்டில் கட்டி நேர்த்திக்கடன் செலுத்தினர். அவ்வாறு அந்தோனியாருக்கு படைக்கப்பட்ட கரும்பு ஆலய வளாகத்தில் ஏலத்தில் விடப்பட்டது. அதில் அதிகபட்சமாக முதல் கரும்பு 50,100 ரூபாய்க்கு ஏலத்தில் விடுக்கப்பட்டது.
1200 2 தரம். உள்ள போயிடலாம். உள்ள போயிட்டு நீங்களா அந்த 1500. புதுச்சேரி சுற்றுலாத்துறை சார்பில் பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் வகையில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் கலை விழா நடத்தப்பட்டது. இதில் சினிமா பின்னணி பாடகர்கள் மாலதி, முகேஷ் மற்றும் நாட்டுப்புற இசை கலைஞர்கள் சின்ன பொண்ணு, வேல்முருகன் ஆகியோர் பாடிய பாடல்கள் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்த நிலையில் பாடலை கேட்டு உற்சாகமாக நடனமாடி மகிழ்ந்தனர். ஈரோடு மாவட்டம் பூனாச்சி பகுதியில் அந்தியூர் மேட்டூர் பிரதான சாலையில் 12 தொழிலாளர்களுடன் மேட்டூர் நோக்கி வேகமாக சென்ற வேன் ஒன்று ராட்சத கிரேன் மீது பயங்கரமாக மோதி சிசிடிவி காட்சிகள் வைரலாகி வருகிறது.